சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் கொதிச்சு போயிட்டார் சார். போய் சைதாப்பேட்டை மக்கள் வாக்காளர்கள்லாம் தோக்கடிச்சிட்டிங்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கிறான். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன். இதன் காரணமாக தான் இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, வராது. திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். அது மட்டுமில்லை, தாவேகவுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் கஞ்சா அடித்து விட்டு வாக்களித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஓட்டு போட்டு போற கஞ்சாட்சி உட்காந்து கண்ணாடி சார் அது. எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்னா உட்காரன்னா அதுக்கு யார் காரணம்? நல்லா கவனிக்கணும். எனக்கு இது எல்லாத்தையும் விட இதுதான் எனக்கு ரொம்ப ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது திமுக என்ற கட்சி இல்லாவிட்டால் தமிழகத்தில் யாருக்குமே உரிமைகள் இருந்திருக்காது என்பதுதான் அது பொருள். யாரு யாருக்கிட்ட விடுற? நான் கேட்குறேன், கேரளாவில் திமுக இல்லை, இப்போ இங்கே யாரும் சமமாக நடத்தப்படுவது இல்லையா? இங்கே ஆந்திராவில் திமுக இல்லை, யாரும் சமமாக நிறுத்தப்படுவது இல்லையா? அங்கே எல்லாரும் சாணிப்பால் குடிக்க வைத்து சவுக்கால் அடித்து தலித்துகளை கீழே போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார்களா? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பிற்படுத்தப்பட்டவர்களை பிராமணர்கள் ஏறி மிதித்து கொண்டிருக்கிறார்களா? திமுக வந்து தான் உரிமை வாங்கி கொடுத்துச்சா? எங்கிருந்தடா உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? இந்த ஆணவத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போய். இதே ஆர்எஸ் பாரதி மொழியார் தான் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சை என்று பேசினார். திமுக போட்ட பிச்சைன்னா இல்லைன்னா நீதிபதியா இருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு அதாவது தெரியுதா? இந்த பண்ணையார் புத்தி போல உங்களுக்கு இன்னும் தெரியுதா? இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்கா? சாப விட்டா பழிச்சிருமா? அவங்க கட்சியோட கொள்கையை கேட்குறேன். அப்போ நீங்கள் நம்புறீங்க இந்த ஜனங்க கூட தான் மண்ணை வாரி தூத்துறாங்க. உங்க ஒட்டுமொத்த தமிழகமும் அல்லவா மண்ணை வாரி தூற்றுகிறது. அப்படி மண்ணை வாரி தூற்றுவதற்கு கூட மண் இல்லாத அளவுக்கு மண்ணையும் அள்ளி விட்டீர்கள். எதை வாரி தூற்றுவது? எங்க இருந்து இவ்வளவு ஆணவம் வருது? மா சுப்பிரமணியம் 2 மருத்துவமனை கட்டிட்டாராம். அந்த மருத்துவமனையில வைத்தியம் பார்த்தவனோட சொந்தக்காரெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் ஜெயிச்சிருப்பாராம். மா சுப்பிரமணியம் அந்த 2 மருத்துவமனை கட்டுறதுக்கு எத்தனை கோடியை லஞ்சம் வாங்கினார் தெரியுமா உனக்கு? எங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. உனக்கு ஓட்டு போடலன்னா அவன் செத்துருணுமா? இந்த ஆணவம் அல்லது இந்த எண்ணம் திமுக தலைவர்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அதை நீட்சியாக இந்த எண்ணம் பத்திரிகையாளர்களிடமும் இருக்கிறது. நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். புத்தி கெட்டவனுங்க, அறிவில்லாதவனுங்க போய் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, போய் இவனையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்களே, இவனெல்லாம் மந்திரி ஆக்கிட்டாங்களே. இந்த எண்ணம் பெரும்பாலானோரிடம் இருக்கிறது. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. குழந்தை கட்சி நம்மை வீழ்த்தி விட்டதே, சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்ற அந்த அவமானம் தாங்க முடியவில்லை. பார்பிக்யூ ஸ்மெல் வருது. பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்க. இந்தியா கூட்டணி கட்சிகளும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளன. கனிமொழி சென்று பங்கேற்கிறார். என்னங்க இந்த மாதிரி நீங்க தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டீங்களாமே, இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணித்திருக்கின்றனவே என்று சொல்லும் போது, இல்ல கிளவையில இருக்கை மாற்றி அமைப்பது தொடர்பாகத்தான் நான் அவரை சந்திக்க சென்றேன். அப்போ ஒரு டீ கொடுத்தாரு. அதற்காக நான் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டேன் என்று பொருள் அல்ல. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. இன்னொன்னு, நீங்கள் கொள்கை குன்றுகளாக இருந்தால் இன்று பிஜேபியோட உறவு வைக்க மாட்டோம் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஆனா இவனுங்களுக்கு எகத்தாளத்தை பத்தியா? எனக்கு ஓட்டு போடலன்னா நீ எல்லாம் கஞ்சா குடியாரன். நான் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களை பார்த்து ஆலோசனையாக சொல்கிறேன். ஆர்எஸ் பாரதியின் பேச்சை கண்டித்து தமிழகம் எங்கும் தாவேகா போராட்டம் நடத்த வேண்டும். இதை எளிதில் விட்டுவிடாதீர்கள். தமிழகம் எங்கும் நடத்த வேண்டும். ஆர்எஸ் பாரதி மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் விடக்கூடாது. இதை ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பேசுறாரே சார்,
2026 எலெக்ஷன் நடந்துச்சுல சார், அப்ப துரைமுருகன் அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு, விசிக நிர்வாகி ஒருத்தர் மேல நிக்கிறாரு, என்ன நிகரா நிக்காதேன்னு கீழே போக சொல்றாரு. தம்பி, திமுக என்ற கட்சியே சாதி வெறி பிடித்த கட்சி. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். திமுகன்ற ஒரு கட்சி இல்லைன்னா பிராமணர்களை தவிர அத்தனை பேரும் இங்கே கொத்தடிமைகளாக இருப்பார்கள். இதுதான்ப்பா இவங்க ஐடியாலஜி. பெரியார் இல்லைன்னா பெரியார் இல்லைன்னா பெரியார் இல்லைன்னா கேரளாவில் பெரியார் கூட தான் இல்லை, இங்கே எல்லாம் என்ன கொத்தடிமையாக இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டும் காடி கேரளா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்மை விட மிக கற்றறிந்த மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி ஃபீல் பண்ணாத. அது இன்னொன்று பேசுக்கா சார், அங்க இருக்க நிர்வாகிகளை பார்த்து சொல்ல போறாங்க, இனிமேல் எல்லாரும் வாய முடிக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனை அவங்க ரோட்ல போய் போராடிட்டு அவங்களே மண்டையில மண்ணவாரி போட்டுக்கிட்டுன்றாரு. நீங்க இப்ப என்ன இப்ப மக்களுக்கு வந்து பிரச்சனை போராட்டம் நடத்தி நீங்க உரிமைகளை வாங்கி கொடுத்து கீழ்ச்சிங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. தமிழை வளர்க்குறேன் ஊரு ஃபுல்லா பேசிட்டு தமிழ் மொழியை எதிராக பேசினப்ப ஒரு போராட்டம் கூட நடத்தல. அதுக்கு போராட்டம் நடத்தல. நீங்க எதுக்கு அப்ப போராட்டம் பண்ணீங்க? அசிங்கமா பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போறவனுக்கு ஆதரவா தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துறீங்க, உண்டா இல்லையா? என்ன பாக்குற துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அத நான் துப்புறேன். பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. அது தமிழ்நாட்டின் உண்மையான பத்திரிகையாளர் சங்கமான சென்னை பத்திரிகையாளர் சங்கமே கட்டணம் தெரிவிச்சு. வர்றேன் அவங்களுக்கு தான் வர்றேன். இங்கே யாரும் பத்திரிகையாளர்கள் இல்லை, அதனால் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. எதற்கு மதிக்க வேண்டும்? மக்கள் பிரச்சனை பத்தி என்னைக்காவது மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா சார்? கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பேசியிருக்கீங்களா? எழுதியிருக்கீங்களா? ஒருத்தரை சொல்லுங்க இந்த அரசின் ஊழல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று. கடைசி வரைக்கும் மனசாட்சியை அடகு வைத்து அல்லது விற்று திமுகவை தலையில் தூக்கி சுமந்து கொண்டிருந்ததனால் தான் இன்று அந்த கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பணியை உளசுத்தியோடு செய்திருந்தீர்கள் என்றால் திமுக இந்நேரம் 3வது இடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றேன். போய் வந்துட்டாங்களே, இன்னமும் கூட இப்படித்தான் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் திமுக காரன் கூட ஏத்துக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இந்த பத்திரிகையாளர்களால் தாங்க முடியல. ஐயோ 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 அடிச்சுக்கிறாங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? நீட் எக்ஸாம் வேணான்னு நினைச்சாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கவே முடியாது. இப்போ எங்கள் நீட் அப்படின்னு ஒரு இருக்கனால தான் வந்து நாங்களாம் படிக்கிறோம். அப்படி பார்த்தா வந்து 11th 12th எக்ஸாமுக்காக கூட நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை கூட தான் நம்ம ரத்து பண்ணணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.